எல்லாத்துக்கும் முதல்கண் வணக்கம். நான் தான் முதல்கண் ராஜன். வெல்கம் டு மை சேனல் நிர்மல் சமையல். மதுரையில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஜிகர்தண்டா தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுவும் ஸ்பெஷல் ஜிகர்தண்டா பண்ண போகிறோம். எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சுகர் சிரப் செய்யணும். அதுக்கு ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து மெல்ட் ஆகி தேன் கலரில் வரணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து சுகர் நல்லா வந்து கரைஞ்சி தேன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணது மட்டும் பார்த்து ஊற்றுங்க. நார்மல் வாட்டர் ஊற்றிங்கன்னா வெடிக்கும், அதனால சுடுதண்ணி ஊற்றுங்க. சுடுதண்ணி வந்து ஒரு 100 கிராம்ஸ் 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணோன்னே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா பண்ண போகிறோம். கடையில் ஸ்பெஷல் ஜிகர்தண்டாவில் பால் ஏடு நிறையா சேர்ப்பாங்க. அதனால் நம்ம இப்போ பால் ஏடு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வெசல் வச்சுட்டு அதில் வந்து 500 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். காய்க்காத பால், இது ஃப்ரெஷ்ஷான பாலை வந்து 500 ml ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வருது. இப்போ சைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடைனா வருது. பார்த்தீங்கன்னா இந்த ஆடையை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விடுங்க. இப்போ வந்து நல்லா பால் வந்து பாதி கம்மியாக நல்லா ஆடைனா நிறையா வந்துருக்கு. அப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணியாச்சு. சுகர் எதுக்கு ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பால்கோவா மாதிரி வரும். ஜிகர்தண்டாக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னும் நீங்கள் கட்டியாக விட்டிங்கன்னா ஜிகர்தண்டாவில் மிக்ஸ் ஆகாது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா இன்னும் கட்டி ஆகிட்டே தான் வரும். கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிலே விடுங்க. அப்போ தான் அது ஜிகர்தண்டாவோட மிக்ஸ் ஆகும். இப்போ இதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால், ஃபுல் ஃபேட் மில்க், காய்ச்சாத பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பால் கொதிச்சு வர நேரத்தில் நம்ம செஞ்சு வச்ச கேரமலைஸ்டு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பாதி நம்ம செஞ்சு வச்சதில் பாதி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுவே அதில் நல்ல கலர் கொடுக்குது. நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணக்கப்புறம் இந்த பாலுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன் நம்ம சுகர் கம்மியாக போடுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செஞ்ச எல்லா ஐட்டத்துலேயும் ஸ்வீட் இருக்குது. அதனால தான் நம்ம சுகர் கம்மியாக ஆட் பண்ணுறோம். நம்ம சுகர் போட்டு நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜிகர்தண்டாக்கு அது ஜிகர்தண்டாவில் மேலே வந்து ஐஸ்கிரீம் போட்டு தருவாங்க. அந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஐஸ்கிரீமுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். அது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் வெளியே வச்சு நமக்கு வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சா ஹாஃப் கேரமலைஸ்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டேஸ்ட் கொடுக்கும். அவங்க வந்து இதில் வந்து கோயா ஆட் பண்ணுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜிகர்தண்டாக்கு மெயினானது வந்து இந்த பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 பீசஸ் போட்டு
1 கப் தண்ணி ஃபுல்லாக, அந்த கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அது ஒரு 2 to 3 hours அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஜிகர்தண்டாக்கு பேஸான அந்த பால் ரெடி ஆயிடுச்சு, பால் ஆடை ரெடி ஆயிடுச்சு, பாதாம் பீஸும் ரெடி ஆயிடுச்சு, ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம்.